அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் உள்ளே இருக்கின்ற கடவுளை நான் வணங்குகிறேன். இறந்தவரை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால் அவர் உங்கள் கனவில் வருவார். பல பேர் என்கிட்ட கேட்கிற கேள்விகள், ஏன் குருஜி என் வீட்டுக்காரர் என் கனவுலயே வரமாட்டேன்றார், என் மனைவி இறந்து போன என் மனைவி என் கனவுல வரமாட்டேன்றார், என்னுடைய தாய் தந்தை என் கனவுல வரதே இல்லை, இறந்துட்ட என்னுடைய பிள்ளைகள் என் கனவுல வரமாட்டேன்றாங்க. பல பேர் சொல்றாங்க அவங்க கனவுல வந்ததா சொல்றாங்க. ஏன் எங்க கனவுல மட்டும் வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறீர்கள். இறந்தவர் உங்கள் கனவில் வரணும்னா முதல்ல நீங்க அவரை நினைத்த மாதிரியே இருக்கணும். அந்த நினைத்தல் என்பது எப்படி இருக்கணும்னா, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரு, என்ன அனாதையா விட்டு போயிட்டாரு, நாங்க எப்படி வாழ்வோம், இப்படி ஒரு குழப்பத்துல ஒரு வேதனையில நீங்க அவரை நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமா அவர் உங்க கனவுல வரமாட்டார். ஏன்னா அவரை மேலும் மேலும் உங்களுடைய நினைப்பானது அவரை வேதனையில் ஆழ்த்துகிறது. அப்ப எப்படி வருவார் கனவுல? ஐயோ விட்டுட்டு போயிட்டாரே, நான் என்ன செய்வேன், இவ்வளவு கடன் வச்சுட்டு போய்கிறாரே, அந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், இத்தனை நாள எப்படி வாழணும்னு தெரியாத வாழ்ந்தோம், அவர் தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தாரு, இப்படியெல்லாம் நீங்க நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணவே கூடாது. உங்களோட அவர் வாழ்ந்து வந்த அந்த இனிய சம்பவங்களை, இனிய நாட்களை, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை, அதை நீங்கள் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு நடந்திருக்கும் இல்லையா, அவரோட அது குழந்தையா இருந்தா உங்களோட விளையாடிய காலம், உங்களை சந்தோஷப்படுத்திய காலம், கணவனாக இருந்தா உங்கள் மீது அன்பு செலுத்திய காலம், அக்கறை எடுத்துக்கொண்ட காலம், மனைவியா இருந்தா உங்களை பாதுகாத்து கொண்ட காலம், இப்படி அவர்கள் உங்களோட வாழ்ந்த நாட்கள்ல உங்களுக்கு எப்படி அன்பாக, அனுசரியாக, ஆதரவாக, ஒரு நல்ல நிகழ்வாக உங்களை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, அது போல சந்தோஷமான ஒரு ஆனந்தமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா, அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கும்போது என்ன குருஜி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனம் ஒரு அமைதி அடைகிறது, ஒரு சந்தோஷம் பெறுகிறது, ஒரு ஆனந்தம் அடைகிறது. இந்த மனத்தினுடைய உங்களுடைய நிலையானது அதிர்வலைகளாக, ஃப்ரீக்வன்சிகளாக வெளியேறி சென்று அவரை சென்று சேர்ந்து அவர் ஒரு சந்தோஷ நிலைக்கு வரும்போது உங்கள் கனவில் அவர் வருவார். மனோ தத்துவ விஞ்ஞானிகள் என்ன கூறுறாங்கன்னா, நீங்கள் எதை ஒன்றை நினைத்தாலும் அந்த நினைப்பினுடைய ஆழமானது, டெப்தானது வலுவாக, உறுதியாக இருக்கணும். நீங்க அதை நினைக்க 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 உங்களுடைய மேல் மனதிலிருந்து அது கீழ் இறங்கி 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 அது ஆழ் மனதில் போய் அந்த நினைவுகளானது மிக சரியாக பதியும் போது இந்த ஆழ் மனது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய நினைப்புகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. பிரபஞ்சத்திற்கும் இறைவன் என்று சொல்லக்கூடிய கடவுள் தெய்வத்திற்கும் உங்களுடைய ஆழ் மனதிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்ப உங்களுடைய நினைப்புகளை எல்லாம் அதை எடுத்து யாருக்கிட்ட கொடுத்துருது? அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது அனுப்புது. பிரபஞ்சம் உங்களுடைய நினைவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான வேலையை அது செய்கிறது. ஆனா அந்த நினைப்புகள் எப்படி இருக்கணும்ன்றாங்கன்னா,
ஒரு பாசிட்டிவாக நல்ல நினைப்புகளாக இருந்தால்தான் அது செயலுக்கு வரும், கைகூடும். இல்ல நீங்க ஒருத்தர் கெட்டு போகணும், ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது செயலுக்கு வராது. அப்போ நீங்க மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஆனந்தமான, இன்பமான, நடக்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய அந்த மாதிரி எண்ணங்கள், நினைப்புகள் உங்களுடைய மனசுல ஆழமா நீங்க பதிய 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 ஆழ்மனத்தினுடைய குணம், நீங்க எதெல்லாம் நினைச்சிட்டே இருந்தீங்களோ அதை இறைவனுக்கு மெசேஜா அனுப்பிட்டே இருக்குது. அதுவும் உங்ககிட்ட இருந்து அந்த மெசேஜை வாங்குது. அந்த மெசேஜ், அந்த நினைப்பினுடைய எண்ணத்தை மெசேஜ அது இறைவனுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. அப்ப இறைநிலையானது, தெய்வமானது, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான வேலைகளை அது செய்கிறது. அப்போ இறைவன் கூட நீங்க நல்லதை கேட்டாதான் செய்து தருவான். ஒருத்தன் அழிஞ்சு போனோம், அவனுக்கு ஏதாவது செய்யுங்க கடவுளே அப்படின்னா செய்வானா? செய்ய மாட்டான். கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும், என்ன தரக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு. அப்போ அந்த இறைநிலையானது நீங்கள் அவரை நினைத்து 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 கொண்டே இருக்க, அது ஆழ் மனதில் சரியாக பதிவாக பதிவாக அது இறைநிலைக்கு அனுப்பி கொண்டே இருக்க, நீங்கள் தொடர்ந்து நினைக்கின்ற அவரை பற்றிய அந்த மெசேஜ் அவரிடம் போய் சேர்கிறது. அவர் உங்கள் கனவில் தோன்றுகிறார். இது பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்ற உண்மைகள். இது ஏதோ பொய்யதான் கிடையாது. மனவியல் விஞ்ஞானிகள், மனோதத்துவ அறிஞர்கள் எல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் ஒரு மனிதன் தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பது பிரபஞ்சத்திற்கு போகிறது, பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி தருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக உங்கள் வீட்டில் இறந்தவர் யாரா இருந்தாலும் அவரை நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால், அதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டு வர நினைச்சீங்கன்னா அந்த காரியங்கள் செல்லாது. ஏன்னா அவர் ரீபர்த் எடுத்து போயிட்டு இருப்பார். மறுபிறவி எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் அதை தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய கனவில் அவர் வருவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.